திமுக மீது எதிரணியில் இருக்கவங்கலாம் முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் ஒன்று சட்ட ஒழுங்கு சரி கிடையாது. எங்கே பார்த்தாலும் மர்டர், ராபரி, அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது தொடர் குற்றச்சாட்டாக நிறைய பேர் வச்சுட்ருக்காங்க. அதே குற்றச்சாட்டை இந்த இடத்துல சுட்டி காட்டி பேசியிருக்காங்க ஒருத்தவங்க. யார் அவங்க? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க தான். இப்போ அவங்க வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, டிஎம்கே அரசில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வியை ஒரு டிஃபால்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. இந்த சீசனில் அது ஒரு டிஃபால்ட் கொஸ்டினாக இருந்துகிட்ருக்கு. ஸோ கேள்வியை முன்வைக்கும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிறத முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொலை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண காரணங்களுக்காக நடக்குது. ஒரு 2 பவுன் 5 பவுன் சங்கிலிகள்லாம் கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு காரணம். கொலை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கான பெரிய பின்னணின்னு ஒன்று இருக்கும். பிளான், ஸ்கெட்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் சும்மா சாதாரணமாக போகிறாங்க, போட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி கேசஸ் இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, மொத்தமாகவே இந்திய அளவில் இந்த குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நியூஸை ஃபாலோ பண்ணோன்னா பார்க்க முடியும். ஸோ நம்ம ஊரில் இது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கவலையான விஷயம். இதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அது டெய்லி இதே கொஷின் தான் கேள்வி நான் சொல்லிட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு ஆணவ படுகொலைகள், லாக்அப் கொலைகள், அதே மாதிரி நீங்கள் கலாச்சாரம் எங்கே இருக்க, போதை, கஞ்சா, அபீன், மெத்தபிட்டமன், இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதுதான் இந்த சீரழிவுக்கு காரணம். நகை கொள்ளை, அந்த ஒரு 5-6 பவுனுக்கு கொலை பண்ணுறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையில் இதை ஸ்ட்ராங் பண்ணி இந்த சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து தான் ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்க கட்சிகளே வலியுறுத்திட்டு இருக்க நேரத்தில் இந்த ஸ்டாண்ட் தொடர்பாக தேமுதிக என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதான்ப்பா வேணும், ஆணவ கொலைகள் தடுக்கப்படணும்.